திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் பிரின்சிபல் சேர்மன் அவர்களுக்கும், இந்த ஏஞ்சல் ஆடிட்டர் காலேஜ் செக்ரட்டரி அவர்களுக்கும், டிஎல்சி நிறுவனத்தின் மேனேஜர் அம்மா ஐயா அவர்களுக்கும், எங்கள் சர்ச் ஃபாதர் அவர்களுக்கும், அனுராதா சயின்டிஸ்ட் ஹஸ்பண்ட் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கும் பேரண்ட்ஸ் அவர்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய உயிருக்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய ஏஞ்சல் ஆடிட்டர் காலேஜ் மூலமாக என் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ இந்த காலேஜ் நிர்வாகம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே பேசிட்டாங்க. நான் என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. அது இல்லாத இவங்க எதிர்க்க பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே பெரியவங்க வயசில், அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் சொல்கிற மாதிரி கடவுளுடைய கிருபையினால் கடவுள் இந்த இடத்துல என்னை நிறுத்திருக்காரு. இது என்னாலேயோ யாராலையும் கிடையாது. இது யாருடைய ஒரு இதுன்னா கடவுளுடைய கிருபை. கடவுளுடைய கிருபை இருந்ததுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். யோசேப்புன்ற மனுஷனை பற்றி வேதத்தில் இருக்குதுன்னு சொல்லி போதகரும் சொன்னாங்க, ஐயாவும் சொன்னாங்க. அந்தமாரி ஆண்டவர் யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ அந்தமாரி இந்த வேலையிலையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்திருக்காரு. இன்னும் வந்து நம்ம நான் உயர்ந்தா யார் உயர்வாங்க? நீங்கள் உயர்வீங்களா? கண்டிப்பாக உயர்வீங்க. ஏன்னா என்னுடைய எண்ணம் என்னன்னா, நான் உங்களுக்கு நிறைய செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும். அதுதான் என்னுடைய எண்ணம். ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டைலரிங் ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாரம் உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருக்கேன். ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணதில்லை. இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பிள்ளைங்களுக்கு இப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை காட்டிலும் அதிகமாக அவங்க புரிஞ்சுருக்காங்க. என்னுடைய ஆக்டிவேஷன் எப்படி எல்லாமே புரிஞ்சுட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 நாள் கூட ஆகலை. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைகளை கடவுளை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழ்ப்படிதல் முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு கீழ்ப்படிதல் கண்டிப்பாக வேணும். தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த மாரி கீழ்ப்படிதல் வேணும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க வந்து ஒரு காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே டிகிரி படித்த பிள்ளைங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு இதுவாகவே இருப்பாங்க, ரஃபாக இருப்பாங்க. ஆனால் இங்கே கீழ்படுகிறாங்கன்னா அது எதிர்க்கப்படுன்னா பின்னாடியும் நான் பார்த்தேன் அவங்களுடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கு, அவன் எப்படி கீழ்படுகிறா, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்ததுன்னா அதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு நல்ல பிள்ளைங்களை கடவுள் கொடுத்துருக்காங்க. ஆனால் கெட்ட பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த காலேஜுக்கு வந்தால் அவன் நல்ல பிள்ளையா ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு பழக்க வழக்கங்களை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அவங்க பழக்கத்துறையில் நம்ம இந்த ஏஞ்சல் ஆடிட்டர் காலேஜ் ஏன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது காரணம் என்னன்னா, இந்த காலேஜ் வந்து இங்கே கிடையாது. சுற்று பக்கத்தில் குறைஞ்சது ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் இந்தமாரி இந்த கோர்ஸ் கிடையாது. ஆடிட்டிங் படிக்கிறதுக்கும் ஏசிஎஸ் ஐசிடபிள்யூ இந்தமாரி கார்ட்ஸ் ஆடிட்டர் படிக்கிறதுக்கும் இந்த காலேஜ் இங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ சொன்னாங்க, இந்த காலேஜ் இங்கே இல்லாத காலேஜே நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்களே, எப்படி ஜனங்க உங்களுக்கு வருவாங்களா, பிள்ளைங்க வந்து சேர்ப்பாங்களா, இது ஒரு சிட்டியும் கிடையாது, அப்போ எப்படி நான் அதான் சொன்னேன். எனக்கும் இதை பற்றி தெரியாது. நான் அந்த அளவுக்கு எங்களுக்கு படிப்பும் நான் ஒரு அளவுக்கு தான் படிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு படிக்கல, நான் இந்த ஆடிட்டிங் செக்ஷனை பற்றி நமக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சார்ட்டே நான் கூப்பிட்டு உட்காந்து பேசினேன். கூப்பிட்டு இவங்க 2-3 கடை ஃபோன் பண்ணியும் நான் வந்து இவங்க ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் போகவே இல்லை. கடைசியாக எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு, 12th பிள்ளைங்க எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு. அப்போ என்ன வரீங்களா இல்லையா அப்படின்னு சார் கேட்டாங்க. அப்புறம் நான் போனேன். அப்போ சார் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசினாங்க. 1/2 hour தான் பேசினாங்க. நீங்கள் பண்ணுங்க, இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு ஒரு படிப்பு முக்கியம் கிடையாது, ஒரு கல்வியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த எண்ணம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் தேடி வரும் அப்படின்னு சார் சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தையை வச்சு நாங்கள் வந்து அவேர்னஸ் போனோம், கடுமையாக உழைச்சோம், பயங்கரமாக உழைச்சிருக்கேன், நிறைய விளம்பரங்கள் கொடுத்தோம். ஆண்டவருடைய கிருபையின்படி பிள்ளைங்க நிறைய வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க, இன்னும் சேருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஏதோ அதான் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, வச்சுட்டு விட்டுறணும். அதனால் நம்ம வந்து ஒரு ஜபம் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒரு ஃபைனான்ஸ் கேட்கறதுக்கு கூட போவோம், பணம் கேட்க, அப்போ ஜோமெண்ட்டு போவோம்.
அது கிடைக்கலாம், கிடைக்காதவும் இருக்கும். அதனால ஜோம் பண்ணிட்டு போறதுனால கிடைக்கலன்றதுனால கடவுள் ஒண்ணுக்கு தவற செய்யறாருன்றது கிடையாது. அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அப்படிதான் நம்ம உணர்வோம். அதான் அப்படிதானே உணர்வோம். இல்லை நம்ம வந்து சாமி கும்பிட்டு போய் அவன் பணம் கொடுக்கலன்னா என்ன சாமி இது இன்னும் பணமே கொடுக்காது இருக்காங்க அப்படின்னு நினைக்குமா? அப்படி நினைக்க கூடாது. நான் அப்படிதான். நான் மனுஷனே என்னைக்குமே சார்ந்து போவேன். எப்பயுமே கடவுள்கிட்ட ஜோமுன்னு காலையில பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எங்கள் வீட்டில் நான் 1000 தான் இருந்தாலும் காலையில என்னுடைய ரூம்ல சார் நான் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். ஏதோ இருந்தாலும் கடவுள்கிட்ட கேட்பேன். நான் செய்யறது தப்பா இருந்தாலும் கேட்பேன், ரைட்டா இருந்தாலும் கேட்பேன். அந்த வரையும் நான் செஞ்சுட்டு தப்பே செஞ்சுட்டனாலும் கடவுள்கிட்ட நான் கேட்பேன். ஏன்னா நம்ம தகப்பன்கிட்ட நம்ம சொல்றதுல வந்து தப்பு கிடையாது இல்லை, தப்பு கிடையாது இல்லை. இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட சில காரியங்களை மறைப்போம். ஆனால் அதே பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து தவறு செஞ்சுட்டு உண்மையை சொல்லி பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவங்களுக்கு நேசிப்பாங்க உங்களை. அவங்க அந்த தவறை கண்டுபிடிச்சி உங்களை வந்து கேட்கக்குள்ளதான் அந்த குற்றணர்வு உங்களுக்கு வரும். அப்போ அந்த மாரி நான் ஏதாவது ஒரு தவறுகள் செய்தாலும் கடவுளுக்கு விரோதமாக எதுனா நான் ஆண்டவர்கிட்ட மண்டி போட்டு கேட்பேன். காலையிலையும் ஈவினிங்கும் நைட்டு சாப்பிட்றவங்கள விட அந்த சாப்பாடு கூட ஜோம் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த காலத்தில் சாப்பாடு கூட இல்லாத எத்தனையோ பேர் தவிச்சிருக்கேன். அந்த கஷ்டமான காலத்துலேயும் இந்த இக்கட்டான நிலைமையிலையும் நமக்கு ஆண்டவர் இந்த உணவு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? அந்த மாரி நாங்கள் எந்த ஒரு காரியங்களும் என்ன செய்ய போகிறேன், எது செய்ய போகிறேன் யாரையும் ஆலோசனை பண்ண மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பிரதர் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க அப்படின்னு எங்கள் பாஸ்டர் கூட கேட்பாங்க. நான் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்னே தெரியாது, ஆனால் ஏதோ பண்ணுறீங்க அது என்ன, அதுதான் நான் என்ன பண்ணுவேன், நான் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் இந்த மாதிரி செய்கிறேன், எனக்கு தெரியாது செஞ்சுட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், உங்களுக்கு சித்தம் இருந்தால் இது செய்யலாமா வேணாமா கேட்பேன். அதே ஆண்டவர் எனக்கு விளங்கப்படுத்துவார். எப்படி விளங்கப்படுத்துவார்னா, நீ இதை செய்யினா எனக்கு தெரியும், செய்யலனாலும் தெரியும். அது யார் மூலியமாவது எனக்கு தெரியப்படுத்துவார் ஆண்டவர். எனக்கு கெடுதல் யாருன்னா செஞ்சாலும், என் ஃப்ரெண்டுங்களே எனக்கு உள்ள யார் செஞ்சாலும், இவன் எனக்கு விரோதியாக போகிறான்னு எனக்கு முன்கூட்டியே ஆண்டவர் காட்டி சொல்லிடுவார். அதுலேருந்து நான் விலகி வந்துடுவேன் ஆட்டோமேட்டிக்காக விலகி. அப்படி தான் என்னை இது வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணதும் கடவுளுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் இருந்ததுனால தான் இந்த காலேஜுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து ப்ராப்ளம், அவ்வளோ ப்ராப்ளத்தின் மத்தியிலையும் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையில்னாக்கா, நான் வந்து எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்லவே மாட்டேன். எங்ககிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் அதுதான். எவ்வளோ கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில், கஷ்டம் இல்லாத மனுஷன் எவனுமே இருக்க மாட்டான். உண்மையா இல்லையா? வீட்டுன்னு இருந்தால் எல்லார் வீட்லையும் கஷ்டம் இருக்கு. ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் யாருக்கிட்டையுமே வெளியில் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு பணம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, எதுவுமே சொல்ல மாட்டேன். யாரை கேட்டாலும் ஜாலியாக வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். உண்மையாக பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். பார்க்குறேன்னு நினைப்பேன், இவன் வேறு ஜாலியாக இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆகுது, ஏன் நம்ம கஷ்டப்படணும், நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம யாரை நேசிக்கிறோம், கடவுளை நேசிக்கிறோம். நம்மளுடைய கஷ்டத்தை சுமக்கிறவர் அவரு, எல்லாத்தையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இல்லை நான் கஷ்டப்பட்ட என்ன சாதிக்க முடியும், என்னால் மனுஷனால ஒன்றுமே முடியாது, என்ன செஞ்சாலும் முடியாது. பிள்ளைங்க கூட சரி, நீ படிக்கணும், உன்னுடைய கடமை அது படிக்கணும். அதுக்காக நீ வந்து ரொம்ப ஸ்டாண்ட் பண்ண, நீ ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு படிச்சீங்கன்னா தானே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்களா? இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சொந்தம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் நான் சில விஷயங்கள்ல போய் சொல்லுவேன். சொந்த எங்களுடைய ரிலேஷன்ஸ்கிட்டே விட சில விஷயங்கள் எதுவுமே நான் காட்டிக்கணும். அவன் இன்னும் செய்கிறான், ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியல, திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுறேன். அது என்னுடைய இது கிடையாது, ஆண்டவருடைய இது, கடவுளுடைய கிருபையில தான் நம்ம ஒன்று செஞ்சோம். ஏன்னா ஆக்சிடென்ட்ல 2 பேர் ஸ்பாட்லேயே இறந்து போனாங்க. என்னுடைய காலேஜுக்கு 2 வருஷமா நான் பார்க்காத இருந்தேன். அப்போ எல்லாராலையும் கைவிடப்பட்டு எத்தனையோ பிள்ளைங்கள்லாம், எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால் நடக்கவே முடியாது. 2 ஸ்டிச் தான் நான் நடப்பேன். அப்போ எங்கள் சூரிய வெளிச்சேன்னா ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் 3வது அவசரில் என்ன ஆப்ரேஷன் 6 மாதத்துக்கு ஒரு ஆப்ரேஷன், இதுமாரி 4 ஆப்ரேஷன் பண்ணி என்னுடைய இடுப்புல இருந்து விழா எலும்பு எடுத்து கால் வச்சுருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கால் நடக்கல. இன்னைக்கு அதே டாக்டர் என்னன்னா, இந்த கால் எலும்பை விட இந்த கால் எலும்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது யாரால முடியும்? டாக்டரால கூட கிடையாது, இது கடவுளுடைய சித்தம், கடவுளால தான் முடியும். இன்னைக்கு இந்த காலில் நான் வண்டி, கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன்,
எல்லாமே நான் இதிலே நடக்கிறேன், எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னா காரணம் கடவுளுடைய சித்தம். கடவுளுடைய சித்தம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறா, நான் செய்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட தான் கேட்பேன். அது போல என்ன நடத்தின கருத்து, என்ன நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? நடத்துவாரா நடத்த மாட்டாரா? எல்லாரையும் நடத்துவார். ஏன்னா கடவுள் ஒருத்தருக்கு சாதகமாக இருக்க மாட்டார். எல்லாரையும் இப்போ அம்மா சொன்ன மாரி எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். புரியுங்களா? அப்போ நீங்கள் ஏன் என்ன மாரி இப்போ நான் வந்து கடவுள்கிட்ட என்ன நடத்துகிறான்னு சொல்லக்குள்ள நீங்கள் சொல்ல முடியாதா? அப்போ நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்டூடெண்ட்டு முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு டெய்லி பேசிக்கிட்டே இருக்கேன். நான் எதுவும் சொல்லணுன்ற இது தேவையில்லை. நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருந்து படிச்சீங்கனாலே இதுக்காக படித்து நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் வரணும், சென்டம் எடுக்கணுன்றதுலாம் தானாக வந்துருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒழுக்கம் ஃபஸ்ட்டு இருந்தாலே, கீழ்ப்படிதல் இருந்தாலே, டிசிப்ளினாக இருந்தாலே அவன் எப்படி இருப்பான்? முதல் மாணவனாக வந்துடுவான். சரியா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஒழுக்கம் முதல்ல பணிவு கண்டிப்பாக இருக்கணும். படிப்பு அதுவே, படிப்புன்றது ஆல்ரெடி வந்துடும். புரியுதா? எப்பயுமே கீழ்ப்படிதல் கண்டிப்பாக தேவை. கீழ்ப்படிதல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கீழ்ப்படியலாம் என்ன பண்ணுவாங்க? உங்களை நேசிப்பாங்களா? நேசிக்க மாட்டாங்க. உங்கள் கணவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியலாம் உங்களை என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்களா? நேசிக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன். நான் எப்பயுமே உங்களுக்கு கூட மேரேஜ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு கூட சொல்கிறேன். எப்பயுமே கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும், சின்ன பிள்ளைங்க கீழ்ப்படிதல் முக்கியம். கீழ்ப்படிதல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தானாக எல்லாமே செல்வம் வந்துடும், உங்களுக்கு படிப்பு வந்துடும், உங்களுக்கு பதவி, மற்ற இடத்துல உங்களுக்கு ஒரு கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கீழ்ப்படிதல். யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாது. ஏன்னா ஆண்டவருக்கு நீதியாக, கடவுளுக்கு நீதியாக நம்ம போகிற பாதையை மட்டும் நீங்கள் நோக்கி போனீங்கனாலே நல்லபடியாக படித்து நல்லபடியாக வந்து இன்னைக்கு ஒரு ஆடிட்டராக ஆகலாம், ஒரு கம்பெனி செக்ரட்டரி ஆகலாம், ஒரு கால்ஸ் ஆடிட்டராக ஆகலாம். என்ன இந்த படிப்பினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. என்ன இந்த படிப்பு சாதாரண படிப்பு இல்லை. நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லாம் டிகிரி படித்து என்ன பண்ணுறது? நிறைய பேர் டிகிரி படிச்சுட்டு இன்னைக்கு இன்ஜினியரிங் கோல்டு மெடல் வாங்கினவங்க சென்னையில் வேலை செஞ்சு வீட்டிலேருந்து இங்கே 5000 அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் அனுப்புகிறாங்க? சாப்பிட்றதுக்கு, அங்கே தங்குறதுக்கு காசு பத்தல. ஏன்னா அவங்களுக்கு 5000 தான் எடுத்த உடனே பேசிக் சம்பளம் கொடுப்பாங்களாம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்? இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணுறான். உண்மையா இல்லையா? எவ்வளோ இன்வெஸ்ட்? அவங்க 5 வருஷம், இப்போ 4 வருஷம் படிக்கிறாங்களா இன்ஜினியரிங், 4 வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா. ஒரு டாக்டர் சீட்டு வாங்கணும்னா இப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க டாக்டர் சீட்டு கேட்டிருக்காங்க, 16 லட்ச ரூபா அண்ணாமலையில் சொல்கிறாங்களாம். சரி, 36 லட்சம், சாரி 36 லட்ச ரூபா. இப்போ 36 லட்ச ரூபா அவன் டாக்டர் ஆகி அவன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட ட்ரெயின் போய் அவன் ஒரு கிளினிக் வச்சு அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி இது எங்கே போகிறது? ஆனால் அதுமாரி நம்ம இன்வெஸ்ட் இல்லாத படிப்பு எதுனா இதுதான். நம்ம படிக்கிறோம், அடுத்தவங்க போட்ட முதலுக்கு கணக்கை பார்த்துட்டு சேலரி வாங்கி பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை, பேரண்ட்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த காலேஜை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த திறப்புழாவுக்கு எல்லோரும் நாங்கள் இன்வைட் வந்து அதிகமாக நான் யாருக்குமே கூப்பிடல. ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பத்திரிகை கூட கொடுக்கல. நான் யாருக்கும் வந்து பத்திரிகை அதிகமாக இல்லை, முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். பத்திரிகை இல்லாத பிள்ளைங்கள்லாம் கூட இருக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமை. அது என்னுடைய வார்த்தையை கேட்டதுக்கு ரொம்ப பெருமை. அதேமாரி என்னுடைய அழைப்பை ஏற்று அவங்க மேடமுக்கு எவ்வளோ வேலை இருந்தோம், சேர்மனுக்கு அவங்களுக்கும் பாருங்க, இங்கே வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஓப்பனுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவங்களும் உங்களுக்காக பேசியிருக்காங்க. அவங்க ஏஞ்சல் செக்ரட்டரி அவரும் வந்து இங்கே வெயிட் பண்ணி வெளியூர்லேருந்து திருச்சியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஆடிட்டிங் நடக்குது டிஎல்சி. அவங்க அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் அவங்க சொன்னாங்க. நான் அப்பயும் சொன்னேன், நீங்கள் லேட்டாக கூட வாங்கியான்னு, இருந்தாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. அதேமாரி நம்ம ஃபாதர் வந்து எந்த விஷயத்துலையுமே எங்கேயுமே இந்தமாரி ஃபங்க்ஷன்லாம் கலக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து நம்ம சர்ச்சி ஃபாதருங்க. இந்த வீடியோ கவரேஜ் இந்தமாரி ஃபோட்டோஸ்லாம் இவங்க ஆல்ரெடி சொல்லிவிடுவாங்க எங்கிட்ட அடிக்கடி. அந்த விளம்பரம் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சில பேர்லாம் பாருங்கள் ரிப்பன் வச்சு கட் பண்ணி உள்ளே வருவாங்க. என்கிட்ட கூட மேடம் கேட்டாங்க நைட்டு, என்ன ரிப்பன் வச்சு கட் பண்ணாங்க. நம்ம வந்து ரிப்பன் வச்சு கட் பண்ணால் வந்து இது கிடையாது. நம்ம ஆல்ரெடி உள்ள ஆசீர்வாதத்தோட வந்திருக்கிறவங்க எல்லாருடைய உள்ளமும் இந்த இடத்த வாழ்த்துது. அதுவே ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம். உண்மையா இல்லையா?
அதனால நான் மேடம்கிட்ட அதை சொன்னேன், நம்ம கடவுளை மட்டும் கனப்படுத்தினா போதும் மேடம், இவங்க வரவங்களை மட்டும் ரிசீவ் பண்ணி பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னோம். அதேமாரி சிதம்பரத்துலேருந்து அவங்க அனுராதா அவங்க வந்து இவங்க தான் வந்து இந்த காலேஜ் இப்போ நான் வந்து ஃபாரின் போகிறதா இருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த காலேஜுக்காக தான் நான் இப்போ ஊருக்கு வெளிநாடு போகிறதுக்கு நின்று இருக்கு. இன்னொரு ஒரு மாதத்துக்கு இந்த லாஸ்ட்டில் நான் அமெரிக்கா போகிறேன். அதுக்கு உள்ளார போனால் அந்த காலேஜினுடைய நிர்வாகத்தை பார்க்கணும், அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு படித்தவங்க வேணும். அதனால அவங்க எங்கள் மாமா, எங்கள் தாய் மாமா பொண்ணு, அவங்க எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் பொண்ணு, அவங்க டாக்டரேட் பண்ணி அவங்க சயின்டிஸ்டாக இருக்காங்க. அவங்க தான் இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதேமாரி பிளஸ்ஸிங் ஃபவுண்டேஷன் அந்த ட்ரஸ்ட்டு பேர் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க கவிதா நாகராஜன்றவங்க. அவங்க இப்போ நல்லபடியாக இது வரைக்கும் தரமாக அவங்க நம்மளுடைய ஃபவுண்டேஷனை நடத்தி வராங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அவங்க மேலே? நல்லா பண்ணுறாங்களா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள், அவங்க மேலே ஏதாவது தப்பு இருக்கும், தூராமைகள் இருக்கும், எத்தனையோ இருக்கும். இன்னைக்கு எல்லாமே இருந்து அவங்க செய்கிறாங்கன்னா இந்த 6 மாதம் 80 பெண்கள் டெய்லி வரீங்க. 80 பேரை நாங்கள் பார்க்குறோம். ட்ரஸ்டிக்கோ யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காத இது இருக்கீங்கன்னா இதை விட சாதனை உலகத்தில் எதுவுமே இல்லை. முடியுமா? எத்தனையோ ட்ரஸ்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ ப்ராப்ளம். உண்மையா இல்லையா? அது மாதிரிலாம் இருக்கக்குள்ள நீங்கள் கரெக்டாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நல்லபடியாக இருந்து போனீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதுன்னு சந்தோஷம், ரொம்ப அவ்வளோ சந்தோஷம். சரியா? அப்போ அந்த ட்ரஸ்ட்டை மேனேஜ்மெண்ட் பண்ண அவங்களுக்கு நாங்கள் நம்ம ட்ரஸ்டிங் சார்பில் கூட நன்றி செலுத்துகிறோம். அதுமாரி ஸ்ட்ரென்த்தே வருமா வராதா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். ரொம்ப நாங்கள் சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், சார் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த காலேஜுக்காக ஸ்டாஃபுங்க எல்லாருமே சார் மாரியப்பன் சார்லேருந்து அவங்க மேடம், இங்கே இருக்கிற மேடம் பற்றி இருக்கிறீங்க, இவங்க அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க இதே மயிலாடுதுறையில் தான் இருக்காங்க. இவங்க பேர் வந்து வினோதா, மேக்ஸ் பேப்பர் எடுக்கிறாங்க. அவங்க வந்து சர்மிளா இங்கிலீஷ் எப்பிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாரியப்பன் பார்த்துட்டு வராங்க. அவங்க அபன்யான்னு சொல்லிட்டு இதில் வராங்க, குத்தாலத்துலேருந்து. இவங்க வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டு எக்கனாமிக்ஸ் போட விட்டா தானே இது பண்ணுவாங்க. சொல்கிற மாதிரி யாரும் ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு போன ட்ரிப் பேசக்குள்ள, கோச்சர்னா கூடயே ஓடுவாங்களா? கூடயே ஓடணும். இப்போ ட்ரெயினர்னாக்கா அவன் விசில் அடிச்சுட்டு நின்றுவான். கோச்சர்னா அவன் ஈக்குவலாக ஓடணும். அதனால இப்போ இவங்க கோச்சர், இவங்க கூடயே தான் அவங்க படிக்கிறாங்களே இவங்க படிக்கணும். சரியா? இப்போ நல்ல தரமான டீச்சர்ஸுங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிளஸ்ஸிங் ஃபவுண்டேஷன் அதில் வந்து இவங்க பேர் வந்து கோச்சிங் கொடுத்து இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நல்ல ஒரு சரியா? எப்போ ஈடுபடணுமா இல்லையா? சரி. அப்போ அந்த கீழ்ப்படுதல் இருந்தாலே நம்ம எல்லாம். அதேமாரி டீச்சர்ஸுகளுக்காக நான் இப்போ ஒரே ஒரு இது சொல்கிறேன், பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பாகவும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும். கண்டிப்பாக இல்லைன்னா பிள்ளைங்க இது பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கணும். சரியா? நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறோம், ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறோம். இது கடவுள் கேட்டுங்கிறார். இது எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம்? ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மையா இல்லையா? அதனால இப்போ செலவு பண்ணேன்னு நீங்கள் எங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். ₹1 யாருடைய உதவியும் கிடையாது. என்ன, எனக்கு அன்பளிப்பு கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். நீங்கள் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்க. அதுக்காகலாம் வாங்காதெல்லாம் இருக்க மாட்டேன். சேவை தானே, இந்த சேவை செய்யணும் என்னுடைய எண்ணம். அதுதான் இந்த எண்ணம் நிறைவேறுமா? ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலும் கடவுளுடைய கிருபை இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும். டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன். இப்போ சாப்பாடு, இப்போ உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ எங்களுடைய வார்த்தை கேட்டு இந்த காலேஜ் என்னுடைய திறப்பு நாள் விழாவுக்கு கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஸ்டூடெண்ட்டுகளுக்கும், வருகை தந்திருக்கிற சேர்மன் அவங்களுக்கும், சார் அவங்க மேனேஜர் அவர்களுக்கும், ஏஞ்சலுடைய செக்ரட்டரி அவர்களுக்கும், நம்ம ஸ்தாபனத்தினுடைய போதகர் அவர்களுக்கும், அனுராதா அவர்களுக்கும், சாரு அவர்களுக்கும், டீச்சர்ஸ் ஸ்டாஃபுங்களுக்கும், என் உயிரின் மேலான
ஸ்டூடெண்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இன்று ட்ரெஸ்ஸிங் தையல் பயிற்சி நிலையம் சிறப்பாக அமைந்துள்ளது. எங்களது ஆசிரியர்களுக்கும் மகளிருக்கு தையல் பணியை தெளிவாகவும் உறுதியாகவும் விடுமுறை பள்ளி மாணவ மாணவியருக்கும் இலவச தையல் கற்றுக் கொடுத்தார்கள். அனைவரும் பயனடைந்தோம். இந்நிறுவனம் ஆலமரம் போல் வேரூன்றி மேன்மேலும் வளர்ந்து அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்றும் இந்த தையல் பயிற்சி வளைத்து வாய்ப்பளித்த ட்ரஸ்டி அவர்கள் மேன்மேலும் வளர நாங்கள் அனைவரும் இறைவனை வேண்டிக்கிறோம். ட்ரெஸ்ஸிங் ஃபவுண்டேஷன் தையல் கலை மகளிர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். My name is Sohaib Islam. I studied Sanam School, Sanam, coming from Sanam. I study in ACS Foundation in just for information for educational. எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் இருக்குது. இது 3 கோர்ஸ்லேயும் படித்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணுறாங்க. இயரும் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸில் பார்த்தோம்னா இயரும் கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, வேலை செய்ய வேண்டாம். ஆனால் வேறு சப்ஜெக்டில் பார்த்தோம்னா வேறு கோர்ஸில் பார்த்தோம்னா for this time value speech. This is your charge. The distinguished correspondent of Blessing Original Trust, respected Secretary of Angel Auditor College, join us. Next, I sincere thanks to our chairman of Mailadri, Mrs. Bhavani Singh. Thank you for being with us. Further, we are thankful to our